நிறைய பேர் ஹலாலான வழியில் எப்படி முதலீடு செய்கிறது, எதில் செய்கிறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு நாம் இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு, நம்ம எதில் முதலீடு செய்கிறோமோ அது ஷரியா கம்ப்ளைண்ட்டா, அதாவது ஷரியத்திற்கு உட்பட்டதான்னு பார்க்கணும். நாம் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனால் அது ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறோம். அதே மாதிரி ஃபைனான்ஸ்னு வந்துட்டால் அது ஷரியா கம்ப்ளைண்ட்டான்னு கேட்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் தான் அது நமக்கு ஹலால் ஆகும். இங்கே உலக அளவில் நிறையா ஷரியா ஆடிட்டிங் போர்ட்ஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இருக்குது. ஐஓஃபி, அமானி அட்வைசர், தசிஸ் போன்றவங்க ஒரு நிதி சார்ந்த விஷயம் ஷரியா கம்ப்ளைண்ட்டாக இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பார்த்து சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டாக்காவோ, ஃபண்டாவோ, இன்சூரன்ஸ் ஆகவோ கூட இருக்கலாம். எனவே நிதி மற்றும் முதலீடு விஷயத்தில் யாராச்சும் உங்ககிட்ட வந்து இது ஹலால் ஷரியா கம்ப்ளைண்ட்னு சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பிடக்கூடாது. அப்படி யார் சொன்னால் அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குதான்னு கவனிக்கணும். அப்புறம் ஒரு விஷயம் ஷரியா கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுங்கிறதுனாலேயே அது நல்லது, லாபகரமானதுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே எப்படி ஹலாலான குப்பை உணவுகள் இருக்குதோ அதே மாதிரி ஷரியா கம்ப்ளைண்ட்டான குப்பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு தான் செய்யுது. எனவே முதலீடுன்னு வந்துட்டா அது சரியாகவும் இருக்கணும், ஷரியத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது, நம்ம செய்யக்கூடிய முதலீடு நம்மளுக்கு நன்மையானதாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கணும். இதை ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம மார்க்கம் விரும்புது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதை சும்மா வச்சுக்காம அதில் விவசாயம் செய்யுங்க. அப்படி முடியலைன்னா உங்கள் சகோதரிடம் கொடுத்து விவசாயம் செய்யுங்கன்னு. இதிலிருந்து நம்ம விளங்கக்கூடியது என்னென்னா, நம்ம முதலீடும் நம்ம வச்சிருக்கக்கூடிய சொத்தம் நம்மளுக்கு மட்டும் இல்லை சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது, அது அப்படியே லாக்கரில் தான் இருக்கும். அதே நீங்கள் ஒரு நல்ல நிறுவனத்திலையோ இல்லை மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது தொழில் வளரும், பொருளாதாரம் உயரும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், அதில் சமூகத்துக்கு எவ்வளோ நன்மை இருக்குது. இதுக்கு மாறாக நம்ம செல்வத்தை பதுக்கி தேக்கி வச்சுக்கிறது ஒரு பாவமான காரியம். மூணாவது, இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம சொந்த காசை முதலீடு செஞ்சு வச்சுக்கிறது தான். அதில் தான் பரக்கத்து இருக்கும். இந்த கடன் வாங்கி முதலீடு செய்கிறது, குறிப்பாக வட்டிக்கு வாங்கி செய்கிறது முழுக்க ஹராமான விஷயம். இப்படி செய்கிறதுக்கு பேர் லெவரேஜ்னு சொல்லுவோம். இதை அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், மேலும் ரியல் எஸ்டேட்டில் நடக்கிறத பார்க்க முடியும். எனவே நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லையா இன்ஷா அல்லாஹ் காசு வந்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.